ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரெக்கார்ட் பை சேனல். இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது கிராண்டி சாப்டர் 2ஓட கேம் பிளே. எட்டு நிறைய கேம்ஸ் இருக்குது. லைக் இந்தியன் பைக் ரைடர்ஸு, செஸ்ஸு, ஃப்ரீ ஃபயர் நான் அவ்வளோவா ஆட மாட்டேன். ஆனால் உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், நான் ஆடி கூட காமிக்கிறேன். ஓகே, இப்போ கிராண்டி சாப்டர் 2 ஆட போகிறோம். அதுவும் கிராணி வச்சு மட்டும்தான். ஏன்னா இப்போ நம்ம ஒருத்தரை போய் 2 பேரையும் வச்சு ஆடலாம். கிராணியும் கிராண்ட் பாவும். ஓகே, நீங்கள் என்ன சொல்லுவாங்க, நான் அடுத்த கேம் பிளே வீடியோவில் கூட கிராணியோ கிராண்டோ 2 பேரும் சேர்த்து வச்சு பண்ணுறேன். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ நம்ம ப்ளே கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று சொல்லணும். நிறைய பேர் கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட்டே வர மாட்டேங்குது. சேலஞ்ச் கொடுங்க கைஸ், நான் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ நம்ம உள்ளே போய்ட்டோம். கிராண்ட் பாலேருந்து கிராண்டிங் மாற்றிடலாம். நம்ம ஈஸி லெவலே வச்சு ஆடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஓகே கொடுத்தாச்சு. உங்களுக்கு விடிஜி அதான் விடிஜி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அவர் நிறைய கேம் வீடியோலாம் போடுவார். ஹாரர் கேமு, பிசி கேமு, செம்ம கேம்லாம் போடுவார். அவரை பார்த்தா நான் கற்றுக்கினேன் எப்படி ஆடணும்னு. ட்ரிக்ஸ் எல்லாம் ஆகுது எனக்கு சொல்லியே கொடுத்தாரு. அவர் வீட்டுக்குலாம் போல, அவர் வீடியோ பார்த்து தான் கற்றுக்கினேன். ஓகே, இப்போ வாங்க நம்ம கேம் பிளே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, போகலாம். நம்ம கிராணியை ஒரு ட்ரிக்கு பண்ணால் ஸ்டெக் ஆகிடும் கைஸ். அந்த ட்ரிக்கை பண்ணால் நான் வின்னர் தான். நிறைய சான்ஸ் இருக்குது நான் வின்னராக. அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு கிராணியை இங்கே வர வச்சிடணும் கைஸ். இந்த மிஷினை வந்து நம்ம 2 தாட்டி வச்சு கிராணியை இங்கே வர வச்சிடணும். ஆனால் இதில் என்ன தப்பு பண்ணேன் நான், மேலே ஒரு பெட் இருக்கும் கைஸ். அங்கெல்லாம் ட்ரிக்கே ஒர்க் ஆகும் அப்படின்னு நினச்சி நான் போனேன். அதான் அங்கே ட்ரிக்கே ஒர்க் ஆகலை. நெக்ஸ்ட்டு தான் நிறைய தாட்டி பண்ணி பார்த்தேன், ஒர்க் ஆகலை. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு நினச்சேன், கீழே நம்ம ஏந்தோடனே ஒரு பெட்டு அடியில் போகிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும்ல, அது பண்ணலான்னு நினச்சேன். சரி, அது பண்ணலான்னு சொல்லி பண்ணேன், ஒர்க் ஆச்சு. நீங்களே பாருங்களேன். நான் எடுத்தோடனே இப்போ நேராக மேலே போயிடுவேன். மேலே போயிட்டு அந்த பெட்டு இது அந்த பெட்டு இருக்கும்ல, ஃபஸ்ட் எடுத்தோடனே அங்கே போயிடுவேன். அங்கே போயிட்டு நான் பண்ணலான்னு தாங்க பார்த்தா ட்ரிக்கை பாருங்கள். ட்ரிக்கை நான் சொல்லிட்டேன், அப்படியே சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு கிராணியை எங்கள் சத்தம் போட்டு வர வச்சிடணும் கைஸ். வர வச்சிட்டோன்னா இப்போ நம்ம பெட்டுக்கு கீழே போக இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் நம்ம அமுத்தினே இருக்கணும். கிராணி பக்கத்தில் வந்துருச்சுன்னா நம்ம அமுத்தினே இருக்கணும், விடவே கூடாது. கிராணி நம்ம பக்கத்தில் வர எதுக்கும் அமுத்தினே இருக்கணும். அது கொஞ்சம் அப்படியே நின்றோம், அந்த கிராணி அங்கேயே நின்றோம். அப்போ நீங்கள் கரெக்டாக கொஞ்ச நேரம் பார்த்து அந்த ஆப்ஷனை விட்டிங்கன்னா அந்த கிராணி ஸ்டக் ஆகிடும் கைஸ். அங்கே நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ஏதாச்சும் பொருளை கூட ட்ராப் பண்ணுங்கள், சத்தம் கேட்கட்டும், அது வரவே வராது. என்ன வேணால் பண்ண, பக்கத்தில் கூட போய் நின்று வேலை அடிக்கவே முடியாது. அது வந்துருச்சா, இப்போ நான் அதை அமுத்துறேன். நான் அச்சிச்சு இந்த இடத்துல வரணும்னு சொல்லி கீழே பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேன் கைஸ். அங்கே ஒர்க் ஆச்சு எனக்கு. அது பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம திருப்பி டேட் 2, நான் டேட் 1லேயே முடிச்சிருப்பேன் ஃபுல் கேம் வீடியோவே. ஆனால் நான் ஒரே ஒரு தப்புனால இப்படி ஆயிடுச்சு கைஸ். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிராணியை போய்ட்டு அதே மாதிரி தான் அந்த மிஷினை போய்ட்டு 2 தாட்டி ஆன் பண்ணி விட்டோன்னா அந்த கிராணி வருமா. வரும்போது நம்ம அது நேராக நிற்கணும். நேராக நிற்கும் டக்குன்னு நம்ம போய் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்ல கேம், அந்த இடத்துல போய் நின்றுட்டு அந்த பெட்டு கீழே போகிற ஆப்ஷன் அங்கேயும் வரும். அது நீங்கள் அந்தனே நீங்கள் வச்சுக்கோங்க, ஸ்டெக் ஆகிடும். இருங்க, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கிராணி வரணும். எங்கடா இது ஒன்றும் வரல. டக்குன்னு கிராணி, அப்போ தான் கேம் பிளே வீடியோ டக்குன்னு முடியும். வந்துச்சு பாருங்கள். இப்போ நான் நேராக பார்த்தேன்னா இப்போ நேராக அப்படியே வந்து இங்கே ஒன்றா வெயிட் பண்ணுங்கள். கதை ஒன்று அமுத்தினே இருங்க அங்கே பாருங்க, நான் அமுத்தினே இருக்கிறேன்னா நாங்கள் அப்படியே கிராணி நின்றோம். அப்படியே கொஞ்ச நேரம் பொறுத்து அப்படியே வெளியே வந்தீங்க வச்சுக்கோங்களேன். அப்போ அங்கே அவள் தான் பக்கத்தில் போய் நின்றுங்க, அது அடிக்கவே முடியாது. நம்ம பார்க்கறத தவிர அடிக்கவே முடியாது. பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்தப்பள்ளி அங்கே போய் ரத்த மாதிரி இது. ஓகே, இப்போ நம்ம நேராக கிராணியை விட்டு தூரமாக போயிடலாம். அது வெறுப்பேற்றுங்க. நீ அந்த இது பண்ணினா அவ்வளோதான், கிராணி நீங்கள் எப்படி வேணால் பண்ணுங்க, அது முன்னால் அடிக்கவே முடியாது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா போட் ஆண்ட வந்தால் ஒரு ஃபியூஸ் இருக்குது. அந்த ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் தேவைப்படும். நான் பார்த்துருக்கேன் வீடியோலலாம். நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம் கைஸ். ஹெலிகாப்டர் எஸ்கேப்பில் என்னெல்லாம் தேவைப்படனா, ஃபியூஸு, டக் டேப்பு, நெக்ஸ்ட் ஹெலிகாப்டருக்கு ஹெலிகாப்டர் மேனுவலு, நெக்ஸ்ட்டு டீசலு, நெக்ஸ்ட்டு எதுவும் தேவைப்படுமே. அவள்தான் நினைக்கிறேன். அந்த இது கைஸ் அதாவது அந்த கிராண்ட்பாவோட 3 பீஸ் ஆஃப் ஃபோட்டோ இருக்கும். அதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஒரு கன்று தேவை. என்ன கன்று வச்சுக்கோங்க, ஷார்ட் கன்று இல்லை ஸ்டன் கன்று. எனக்கு ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் ஷார்ட் கன் தான் கிடச்சிச்சு.
வெப்பன் கீ கிடச்சிச்சு. ஸ்டன் கன் தான் கிடைக்கும்னு பார்த்தேன், பார்த்தா கிடைக்கல. ஓகே, ஸ்டன் கன் எப்படியோ கிடச்சிச்சு கைஸ். அதில் லாஸ்ட்டில் தான் கிடச்சிச்சு. பரவாயில்ல, வாங்க நம்ம போயிட்டு இப்போ என்ன பண்ண கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல ஹெலிகாப்டர் கீ கைஸ். ஓகே, 2 முக்கியமான பொருள் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேனுவல் தான் நம்ம ஒரு பைலட்டாக ஆகிடுவோம். இந்த 3 முக்கியமான பொருள் இருந்தால் நம்மளுக்கு போதும். அதை வச்சுலாம் பண்ண முடியாதுன்னு நினச்சிடாதீங்க. எல்லா பொருளும் முக்கியம் தான், ஓகேவா? இங்கே அப்பப்போ ஸ்டன் கன் வச்சுருப்பாங்க, போய் பார்த்தா எதுவும் இல்லை கைஸ். ஓகே, திருப்பி போயிடலான்னு சொல்லி போனேன். அங்கே நிறைய தடவை அந்த ஃபோட்டோ பீஸ் வச்சுருப்பாங்க. பீஸு பார்த்தா அது அந்த சைல்டு இருக்கும்ல, அங்கே வச்சுருக்காங்க. இதே நம்ம கன் எடுத்து அந்த சைல்டை சுட்டுட்டு நம்ம சைல்டு செத்துரும். திருப்பி வர முடியாதா? நம்ம போயிட்டு கன்னு அங்கே பீஸு எது வேணால் எடுத்துக்கலாம். இங்கே கட்டிங் பிளேடு இருக்குது. இந்த இடத்துல ஒரு போட்டு கீ, அதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. இங்கே எதுவும் இல்லை, இங்கே எதுவும் இல்லை, இங்கே ஏதாச்சும் இருக்குமா? இங்கேயும் எதுவும் இல்லை கைஸ், இங்கேயும் எதுவும் இல்லை. இப்போ அங்கே நிறையா கிடைக்கும் கைஸ் எனக்கு. ஆனால் இப்போ என்னாச்சுன்னு தெரியல கேம் பிளேயில். ஓகே, இங்கே எப்பயாவது இங்கே எப்போவுமே ஒன்று இருக்கும், அதாவது இந்த லெக் பீஸ் தான் அந்த சைல்டுக்கு வைக்க. ஆனால் இது வைக்கிறதுக்குள்ளே அந்த சைல்டு நம்மளை கட்சி சாவ வச்சிடும். நேரடியாக போய் சுற்றலாம், அவ்வளோதான். ஓகே, இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த செக்யூரிட்டி கீ இருந்துச்சு, இங்கே தான் இருக்குது. நம்ம செக்யூரிட்டி கீ இருந்தால் தான் அந்த ஹெலிகாப்டர் இடத்துக்கே போக முடியும். வாங்க, செக்யூரிட்டி கீ இங்கே போட்டால் தான் ஹெலிகாப்டர் மேலே போகுது. லேடு இருக்கும் பார்த்தீங்களா? இங்கே ஒரு ட்ரா இதில் வச்சுருக்கோன்னு பார்த்தா ஒரு சேஃப் கீ இருக்குது. நம்ம சேஃப் கீழே பார்த்தோம்ல, அங்கே போய் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி இங்கே எங்கேயாவது குரோபார் அது மாதிரி இங்கே ஏதாச்சும் வச்சுருப்பாங்க. வாங்க நம்ம தள்ளி விட்டு எடுக்க பார்க்கலாம். என்னால் தள்ள முடியல. சரி, நம்ம ஃபஸ்ட்டு சேஃபில் பார்த்துட்டு நெக்ஸ்ட் அங்கே போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சேஃபு சேஃபு சேஃப் இது வந்தாச்சு. இது இங்கே இருக்குது பாருங்க. இதை ஓப்பன் பண்ணால் டோர் ஹேண்டில். இப்போ டோர் எஸ்கேப்பே பண்ண போகிறது இல்லைடா. அதே மாதிரி டோர் எஸ்கேப் பண்ணால் ரொம்ப திங்ஸ் நிறைய கஷ்டம் பண்ணதுக்கு. நம்ம அதெல்லாம் பண்ண தேவையில்லை. நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். வாங்க, இப்போ நான் கிச்சனுக்குள்ளே போய்ட்டு சேஃப்கி அப்படிக்கா போட்டு நெக்ஸ்ட் நம்ம ஃப்யூஸு உள்ளே போட்டுன்னு நினைக்கிறேன். இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு லேடரில் போயிட்டு ஏறி அங்கே மேலே இருக்கிற ஒரு ட்ரா இருக்கும். ட்ராவில் நிறையா அங்கே வெப்பன் கீ இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே போய் செக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த போட் ஹேண்டில் இருக்குது. இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. இதில் தான் கைஸ் வெப்பன் கீ இருக்கும். பார்த்தீங்கன்னா டக் டேப் இருக்குது கைஸ். இதுவும் நம்மளுக்கு தேவை தான். சரி, நம்ம இது இப்படி போட்டுடலாம். வேறு ஏதாச்சும் இருக்குமா? இல்லை கைஸ், வாங்க போகலாம். நெக்ஸ்ட் இது ஓப்பன். இங்கே ஒரு வெடிகுண்டு இருக்கும். இப்போ நம்ம அதெல்லாம் எடுக்க தேவையில்ல கைஸ். இன்னொன்று சொல்ல மாட்டேன், நீங்கள் போய் அந்த கிராணியை சாவடிக்கக்கூடாது. நீங்கள் சாவச்சிட்டிங்கன்னா அது திருப்பி வரும். செத்துட்டு 2 மினிட்ஸ் கழிச்சு வரும்ல, அப்போ வரும்போது வரும். என்னடா இது செக்யூரிட்டி ஆன் ஆக மாட்டேங்குது. ஆன் ஆயிடுச்சுன்னா கிராணியை பார்க்கல எப்படி இருக்குன்னு. ஆஹா, ஆன் ஆக மாட்டேங்குது. முன்னெல்லாம் ஆன் ஆகுமே. சரி, வாங்க நம்ம போகலாம். இப்போது என்ன பண்ணுறது? செக்யூரிட்டி பார்த்து தான் நான் வாங்கணும். பார்க்காம விட மாட்டேன்டா. அந்தனே இருந்தால் எதுவும் ஒர்க் ஆகலை. சரி, என்ன பண்ணது? போயிடலாம். இங்கே கூட ஸ்டன் கன் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஹெலிகாப்டர் மேனுவல். இப்போ நம்ம ஒரு பைலட் ஆகிட்டோம். இப்போ இங்கே ஒரு ஃபோட்டோ பீஸ் இருக்குது. நம்ம அதை எடுத்துன்னு போய் அங்கே போகிறதுனா அதுக்கு முன்னாடி இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா எதுவும் இல்லை. இங்கே ஒரு இது இருக்குது, அதாவது வெஞ்சு இருக்குது. என்னன்னு தெரில, பரவாயில்ல விட்டுருங்க. இப்போ பேரெல்லாம் சொல்லின்னு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. திறந்து விட்டுடலாம். திடீர்னு ஏதாச்சும் அது கிராண்டியாக கோமாயி வரும்ல, அப்புறம் தப்பிக்கிறதுக்கு இங்கே கரெக்டாகிடும். அப்படிலாம் நடக்காது. பரவாயில்ல, எதுவும் ஈஸியாக எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃபோட்டோ பீஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொரு ஃபோட்டோ பீஸ் வந்து அங்கே அந்த இது வந்தாடா இருந்துச்சு. ஓப்பன் வச்சுடா இது. நம்ம வாங்க இதுக்குள்ளே போகலாம். ஒரு டீசல் இருக்குது. ஓகே, டீசலும் கிடச்சிச்சு நம்மளுக்கு. இப்போது அங்கே ஒரு ஃபோட்டோ பீஸ் இருக்கும் அந்த சைல்டாண்ட. அப்போ நம்ம கன்று கச்சா மட்டும்தான் அந்த இன்னொரு ஃபோட்டோ பீஸை எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம வாங்க போகலாம். அங்கே ஒரு ட்ரா இருக்குது. இங்கே என்ன இருக்குது? வெப்பன் கீ கலைச்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோட்டோ பீஸ் எடுத்துன்னு போயிட்டு அங்கே போட்டுடலாம். போடா. போட்டு நம்ம போய் வெப்பன் கீ எடுக்கலாம். வெப்பன் கீ வந்துட்டேன். இப்போ நம்ம இந்த வெப்பன் கீ எடுத்துகிட்டு போயிட்டு வெப்பன் எடுத்து நெக்ஸ்ட் சைல்டில் சாவச்சிடலாம். நெக்ஸ்ட் அந்த வெஞ்சு நாங்கள் பார்த்தோம்ல, அதை எடுத்து அந்த தண்ணியெல்லாம் அப்படியே ட்ரைனேஜ்குள்ளே போக வச்சுட்டு நம்ம அப்படியே அந்த சைல்டுக்கிட்டேருந்து அந்த இதை எடுத்துடலாம்.
ஃபஸ்ட்டு வாங்க போய் வெப்பன் எடுக்கலாம். டக்குன்னு மூவ் பண்ணு. ஓகே, அப்படியே நம்ம கீழே குடிஞ்சி அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி இங்கே ஏதாச்சும் வச்சுருப்பாங்க, எதுவும் இல்லை. சரி வாங்க, நம்ம வெப்பன் வந்து தான் இருக்குது, வெப்பன் எடுத்துன்னு போகலாம். அடா 2 புல்லட்டையும் அப்படியே எடுத்துக்கலாம். ஷார்ட் கன்னில் அதுதான் ஷார்ட் கன். அப்படியே MB40 இருந்தால் எப்படி இருக்கும் கைஸ்? பரவாயில்ல. நம்ம போய் ஃபஸ்ட்டு சைல்டில் வச்சிடலாம். புஷூம், அதுதான் செல் போயிடுச்சு. இப்போ நம்ம போய் அந்த ட்ரைனேஜ் வாட்டரை ரிலீஸ் பண்ணோம். இல்லைனா அப்படியே போய் வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு ஆட்டோ பஸ் இருக்கும், வாக் அப்படி கழிச்சு போயிட்டே இருக்கும். அதெல்லாம் இங்கே பண்ணணும்னு தேவையில்லை. இப்போ நம்ம ஆமை மட்டும் அப்படியே வச்சுட்டு கன்று இங்கே போட்டு நம்ம வெஞ்சத்துன்னு போகலாம் கீழே. அப்படியே வந்துட்டு நேராக இப்போ நேக்காக வந்து அப்படியே அதை ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம். வாங்க, டக்குன்னு உள்ளே போட. ஓகே, இங்கே எதுவும் இல்லைல்ல. ஓகே, நம்ம வச்சு இது பண்ணிடலாம். அப்படியே இப்போ வெளியே போயிட்டு அந்த சைல்டுகிட்டேருந்து இது எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு உள்ளே ஏதாச்சும் அது வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா. அப்போ நான் சொல்ல க்ரோபார் இங்கே தான் இருக்குது. இது வந்து அந்த இதெல்லாம் எடுக்க யூஸ் ஆகும். பரவாயில்ல, நம்ம தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோமே. எல்லாத்தையும் எல்லாம் இல்லை கைஸ், நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம் கைஸ். பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பீஸ் கண்டுபிடிச்சிட்டோம், டக் டேப் அங்கே கண்டுபிடிச்சிட்டோம், நெக்ஸ்ட்டு வந்து டீசல் கண்டுபிடிச்சிட்டோம், ஹெலிகாப்டர் மேனுவல் நம்ம எடுத்துக்கணும், நெக்ஸ்ட்டு ஹெலிகாப்டர் கீழே கண்டுபிடிச்சிட்டோம், ஃபியூஸும் இருக்குது, அதுக்கு மேலே கன்னும் இருக்குது. அவ்வளோதான் கைஸ், நம்மகிட்ட எல்லா பொருளும் வந்துச்சு. இனிமேல் இந்த பொருளை வச்சு நம்ம தப்பிச்சு தான் போச்சு. இப்போ இதெல்லாம் திரும்பி அதை இடத்துல அதில் இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் நேரம் ஆகும். என்ன பண்ணணும்னா, நான் டக் டேப் எங்கே வச்சுன்னு நானே மறந்துட்டேன். எனக்கே மறந்துச்சு டக் டேப் எங்கன்னு. டக் டேப் உள்ளதான் போட்டிருக்கேன்னு பார்த்தா 3 ஃபோட்டோ பீஸ் மட்டும்தான் இருக்குது. வாங்க, இப்போ நம்ம போயிட்டு டக் டேப்பை மட்டும் எடுத்துன்னு வந்துடலாம். எங்கே இருக்குன்னு ஞாபகம் இல்லையே. நம்ம இங்கேயும் இல்லை, இப்போ எங்கே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்க எல்லா பொருளையும் வந்து இங்கே போட்டுடலாம், கன்னும் இங்கே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த டீசல் அங்கே இருந்துச்சு, அது அங்கே இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ஃபியூஸ் எடுத்துடலாம். ஃபியூஸ் இப்படி எடுத்துட்டு நேராக அங்கேயே போயிட்டு அப்படியே எங்கேயோ ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டீசல் அந்த இடத்துல இருந்துச்சு. வாங்க போய் எடுக்கலாம். இங்கே நடை இருந்துச்சு, அதான் டக் டேப்பு தேடி வந்தாங்க. டக் டேப் தான் எங்கே பிரச்சனையே தெரியல. மொத்தமாக இருந்துச்சு டக் டேப்பு எங்கே இருக்குன்னு தெரியல. அந்த டக் டேப்பு ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இதை போட்டுடலாம். எல்லா பொருளும் வந்துச்சு, டக் டேப் மட்டும் இருந்தால் நம்ம தப்பிச்சிடலாம். இல்லை காய்ஸ், இல்லை ஹெலிகாப்டருக்கு அங்கே போட்டேன்னா போடலான்னு நினைக்கிறேன். அப்படி ஹெலிகாப்டர் கீழே இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க, அது சேஃப் கீ கீழே இருந்தது. அதான் ஹெலிகாப்டர் கீ நான் ஒன்றும் எடுக்கலை போல். அங்கே போய் பார்க்கலாம், இருக்கா இல்லை இல்லையா. ஸோ இங்கே தான் கைஸ் இருக்குது. இது எதுவுமே அங்கே போட்டு டக் டேப் தேடுறதா வேலை தான். எங்கே பற்றினே தெரியலையே, ஞாபகமே வர மாட்டேது காய்ஸ். ஐயோ, இங்கே இந்த ட்ராலியும் இல்லை, இந்த இடத்துலையும் இல்லை. எங்கே தான் இருக்கும்? இல்லை, நம்ம அங்கே பார்த்துட்டேன், அங்கே கண்டிப்பாக இருக்காது. அங்கே ஒரே அந்த போட் கீக்கான இதுதான் இருந்துச்சு, அந்த இடத்துலையும் இல்லை. எங்கே வச்சுருப்பேன்? இங்கே கீழே போட்டுப்பேன், இந்த இடத்துலையும் இல்லை. வாங்க கீழே போய் எங்கேயாவது பார்க்கலாம், கீழே ஏதாச்சும் வச்சுருக்கேன் நான். இல்லை காய்ஸ், கீழே ஃபியூஸ் தான் கட்டிச்சு. வாங்க இருங்க, நம்ம ஃபஸ்ட்டு போய் கிராணியை பார்த்துட்டு போயிடலாம். இதை பாருங்க கிராணி, கண்ணு ரெட் கலர் ஆச்சு. பிகாஸ் ஆஃப் நம்ம அந்த சைல்டில் வச்சோம்ல. ஏன்னா அது வந்து அந்த சென்ட்ரி அது ஏதோ பேர் இருக்குமே, போண்டாவாய் அப்படி ஆணு தந்துட்டு இருக்குமே, ஏதோ தெரியல, அது பேர் தெரில எனக்கு. இங்கேயும் டக் டேப் இல்லையே. ஆனால் அது குழந்தை அது பேத்தி போல், அது சைல்டு அது சாவத்து ரெட் கலரில் ஆயிடுச்சு, கண்ணுலாம் கோவமாக இருக்கு போல். ஓகே, இங்கேயும் இல்லை, இந்த இடத்துலையும் இல்லை. இங்கே வச்சுருக்கணும், இங்கேயும் இல்லையே. எங்கே டக் டேப் போச்சு? டக் டேப் நான் எத்தனா இல்லையா, நான் எத்தனை தான் கைஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ட்ராப் பண்ணிட்டு எங்கே வச்சேன்? மேலே இங்கே வச்சுருக்கணும், மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். எங்கே டக் டேப்பு எங்கடா அது?
கைஸ் பார்த்தீங்கன்னா சைடில் தான் இருக்குது. நான் அதை கூட பார்க்கல. இங்கேயோ இல்லைன்னு சொல்லிட்டு நான் கீழே போயிட்டேன். இருங்க, நெக்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து தேட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பாருங்க, நான் ஒரு இடம் விடாமல் நான் எந்த ட்ராலர் தந்தனோ எந்த ட்ராலர் தரக்கலையோ இது அப்படியே ரொம்ப எனக்கு இதுவாகிடுச்சு, கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. எங்கே இருக்குன்னே தெரியல. இப்போது எங்கே போயிருக்கோம்? ஒரு வேலை எங்கே இருக்குமோ இங்கேயும் இல்லை. இந்த மாதிரி தேடினே இருந்தாங்க. பார்த்தா நான் டக் டேப் அங்கேயே வச்சேன். நானே இந்த வீடியோ முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து ரீப்ளே பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்தேன் கைஸ். பார்த்தோன்னா அந்த இதுவே கிடைக்கல. எனக்கு தெரியவே இல்லை அது எங்கே இருக்குன்னு. அந்த மாதிரி தான் வீடியோவில் காட்டுச்சு. வீடியோவில் நான் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் கொஞ்சம் உத்து பார்த்த அப்புறம் தான் டக் டேப்பு எனக்கு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சது வீடியோ பார்க்கும்போது. சரி, இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நான் டப்பிங் பண்ணுவேன். எப்படி இருந்தாலும் இந்த வாய்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு டப்பிங் பண்ணுவேன். அப்போது இருக்குதான்னு நான் பார்த்தேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தல டக் டேப் அங்கே தான் இருந்துச்சுன்னு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சு டக் டேப் அங்கே தான் இருக்குது. அதான் உங்களுக்கு இப்போ சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா டக் டேப் அங்கே தான் இருக்குது. நான் இதை கேம் பிளே ஆடி நிற்கும் போது நான் இப்போ கவனிக்கல. ஓகே கைஸ், இப்போ நான் வந்து கீழே வந்து தேட ஆரம்பித்தேன். கீழே இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா இங்கே தான் ஸ்டென்கன் இருக்குது. நான் சொன்ன லாஸ்ட்டாக இருக்கோன்னு. ஓகே, இப்போ நான் இங்கே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வச்சுட்டு போனான்னு போய் பார்த்தேன். அங்கேயும் இல்லை. பார்த்தா எனக்கு இந்த வீடியோ நான் திருப்பி அங்கே போனல டக் டேப் தேட மேலேயே. அப்போ தான் நான் அங்கே நோட்டீஸ் பண்ணனே, அதாவது அங்கே தான் டக் டேப் இருந்து. நான் அங்கேயே கண்ணு முன்னாலே பார்த்து இல்லாமல் இருந்தேன்னு அப்போ தான் எனக்கு மண்டே புரிஞ்சு. நான் திருப்பி மேலே போகிறேன் அப்படியே அந்த இடத்துக்கு. பாருங்கள், எனக்கு ரொம்ப பயமாச்சு. டக் டேப் எங்கே போச்சு, டக் டேப் எங்கே போச்சுன்னு. ஒருவேளை எங்கேயாவது காணாமல் போயிட்டுக்குமா, இன்விசிபிள் ஆகிருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு நான் திருப்பி மேலே போகலான்னு போவேன். அதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் செக் பண்ணேன்னா இங்கே எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு இது இருக்கும், அங்கே போய் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா இருந்துச்சு, இதோ இந்த அங்கே ஒரு ஹேண்ட் வீல் அது வந்து இதில் இருக்கும். அது கீழே போய் நம்ம பண்ணோம். ஓகே, இப்போ இங்கே நான் வந்து இங்கே இருக்கான்னு போய் தேடினேன். நெக்ஸ்ட் கீழே போய் தேடினேன். அதாவது நான் கீழே போய் தேடினேன். அதுக்கு ஒன்றா பார்த்து தான் வரும். இருங்க, கீழே போய் விட தேடினேன். கிடைக்கவே இல்லை. எங்கே போச்சுன்னே தெரில எனக்கு. அந்த மாதிரி நான் இருந்தேன் அப்போது. ஆனால் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன் டப்பிங் பண்ணும்போது. பாருங்கள், இங்கே ஒன்றும் இல்லை. தேடுறேன், இங்கேயும் இல்லை. இப்போ நான் திருப்பியும் உள்ளே போகிறேன். இங்கேயும் இல்லை. பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் அந்த இதாக இருக்குது. அந்த போட்டு இதுக்கு தேவையானது. நெக்ஸ்ட்டு இங்கே டோர் லாக் இருக்குது. நெக்ஸ்ட்டு அங்கேயும் எதுவும் இல்லை, இங்கேயும் எதுவும் இல்லை, எந்த இடத்துலையும் எதுவும் இல்லை. இப்போ நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு அங்கே முடிச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு நான் மேலே போவேன். இருங்க இப்போ போகிறேன்னா அப்படியே போகிறேன்னா இங்கே வந்து செக் பண்ணேன்னா எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் அப்படி போனேன்னா இங்கே செக் பண்ணேன்னா எதுவும் இல்லை. நேராக அப்படியே போனேன். நெக்ஸ்ட்டு அப்படியே இங்கே குடிஞ்சு போய் பார்க்கலான்னு சொல்லி போய் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா இங்கேயும் இல்லை. என்னட்டா பண்ண போகிறேன்னு நான் முடிச்சிருந்தேன் அந்த நேரத்தில். நெக்ஸ்ட்டு நான் திருப்பி போய் மேலே செக் பண்ணலான்னு சொல்லிட்டு மேலே போனேன். பாருங்க, இது இங்கே போட்டு மேலே போனேன். மேலே தான் இருக்கும்னு சொல்லிட்டு சுற்றிலாம் பார்த்தேன். இங்கே இன்னும் எங்கேயாவது போட்டு போனான்னு மேலே போனேன். அப்போ தான் தெரிஞ்சு. இப்போ நான் போய் இப்போது இங்கெல்லாம் செக் பண்ணுவேன் திருப்பியும். பார்த்தோன்னா அப்போயே கிடையாது அங்கே. ஏன் அதை தள்ளி விட்டு செக் பண்ணியிருக்கேன். அங்கேயும் கிடையாது. தெரியாம கீழே உண்டுட்டேன். நெக்ஸ்ட் போய் கக்கூஸ் செக் பண்ணேன். அங்கேயும் இல்லை. எங்கடா அங்கே போச்சு நான் தேடினே இருந்தாங்க. அதாவது என் தேட்டர்லேயே பாதி வீடியோ வேஸ்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ணேன்னே எனக்கு தெரியல. இப்போ நான் நீராக அப்படி நேக்காக போனேன்னா மேலக்க என்ன நினச்சி நீங்களே பாருங்க, ஒன்றும் நடக்கலை. ஓகேவா? அப்புறம் நான் அப்படியே நேரம் மேலே லேடரில் ஏறி இங்கே ஏதாச்சும் இருக்குதான்னு செக் பண்ணேன். அதாவது ஃபோட்டோ பீஸ் எடுத்துன்னு போகலாம், அங்கே இருக்கும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஐஸ். அப்போ தான் எனக்கு ட்விஸ்டே தெரிஞ்சிச்சு. அதான் டக் டேப் அங்கே தான் இருக்குது. இப்போ நான் போயிட்டு பார்ப்பேன். அப்போ தான் டக் டேப் இங்கே இருக்குது. அப்புறம் அப்படின்னு ஆச்சரியமாயிட்டேன் நான். சரி, இப்போ அதெல்லாம் எடுக்க தேவையில்ல, நம்ம போயிட்டு ஃபோட்டோ பீஸை ஃபஸ்ட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சேன். இப்போ தான்
படத்துமே அதாவது கொஞ்சம் டிக்கு டிக்குன்னு மனசு மெதுவாக ஆயிடுச்சு, அதாவது சம்தி மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம செகண்ட் ஃபோட்டோ பீஸ் எடுத்துடலாம். அப்படியே நேராக நெக்காக மேலே போகலாம். மேலே வந்துட்டு என்ன நடக்க போகுது டிக்குன்னு இருந்துச்சு. அப்படி இல்லையே எனக்கு. ஓகே ஒரு மொக்க அப்படிலாம் போடக்கூடாது. நம்ம நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ பீஸ் எடுக்க போகலாம். வந்தாச்சு. அதாவது 2 பொருள் சேர்த்து எடுக்கலான்னு தான் பார்த்தேன், அங்கே வந்துச்சு. ஆனால் முடியல. ஓகே, இப்போ நம்ம இதையும் எடுத்துன்னு போயிட்டு அங்கே வச்சிடலாம். 3 ஃபோட்டோ பீஸே வச்சு நெக்ஸ்ட்டு அங்கே இருக்கிறது ஃப்யூஸ்ன்னு நினச்சேன். ஃப்யூஸ் வச்சா தான் அப்படி போக முடியாது. பார்த்தா அங்கே அந்த கன் ஷூட்டிங்கு கேம் மாதிரி இருக்கும், அதான் இருந்துச்சு. நான் இப்போ தெரியாமல் ஃப்யூஸ் எடுத்துன்னு போயிட்டேன். பாருங்கள், நெக்ஸ்ட்டு தான் போய் பார்க்குறேன். இருங்க நீங்களே பாருங்கள். இப்போ போகிறேன்னா அப்படி தான் போவேன். போயிட்டேன், டோர் ஓப்பன் பண்ணேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஆச்சரியம். ஃப்யூஸ் இங்கே தான் வைக்கணும்னு சொல்லி வந்துட்டான்னு பார்த்தா அடப்பாவி கன் ஷூட்டிங் கேம் இருந்துச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்யூஸை இப்படி போட்டு போய் கன் எடுத்துனோம்லான்னு சொல்லிட்டு கன் எடுக்க போனேன். உங்களுக்கு தெரியும் அந்த கன் ஷூட்டிங் கேம்லாம் 3 இது இருக்கும். ஆனால் இதில் ஷார்ட் கன்னில் 2 புல்லட் போட முடியும். திடீர்னு நம்ம எந்த சொல்லியோ இதுலனா புல்லட் காலி ஆகிடும். அது அவங்களே ஸ்பெஷாலிட்டி கொடுத்துருக்காங்களே. வாங்க காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இங்கேயே அந்த ஆமோலாம் எடுக்க ஒரு பட்டன் இருக்கு. இருங்க நான் வந்து இப்போ இதுவாக பண்ணுறேன். இங்கே வந்து இப்போ மெதுவாக சின்னதாக மேலே வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ வரும்போது ஆச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது இப்படி வரும் சாஞ்சிட்டு, நெக்ஸ்ட்டு இப்படி வரும் பாருங்கள். அப்படியே போட்டிங்கன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இப்போ ஆமோலாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இப்படி வச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா சென்டரில் வச்சிங்கன்னா அப்படியே மேலே போய்ட்டு டான்ஸ் ஆடிட்டு அப்படியே கீழே வரும். அப்படியே ஒன்று வந்தோடனே இப்படி போட்டிங்கன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம ஆமோ காலி ஆச்சு. இது அமுத்தோன்னு வச்சுக்கோங்க, நிறைய கொட்டுன்னு கொட்டும். ஓகே, இப்போ நம்ம 2 இதுவும் இது போட்டாச்சு. 2 பிளேட்டும் எடுத்தாச்சு. பாருங்க மேலே வந்துச்சா, திருப்பி மேலே வந்துச்சா. இப்போ டிங்குன்னு ஆடுதா, அப்படியே சின்னதாக குட்டியாக வரும். அப்போ போட்டோன்னா அதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு ஆம்போ இன்னும் கொஞ்சம் எடுத்துடலான்னு பார்த்தா எடுக்க முடியல. நெக்ஸ்ட்டு இதை ப்ரெஸ்ஸும் பண்ண முடியல. சரி இப்போ ஆம்போ எடுக்க நம்மளுக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். நெக்ஸ்ட்டு ஃப்யூஸ் வைக்கிற இடம். இப்போ இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதா. நீங்கள் ஃப்யூஸ் வைக்காமல் போனீங்கன்னா நீங்கள் ஊந்து செத்துருவீங்க. நெக்ஸ்ட்டு கிராணி ஸ்டெக்காக இருந்த கிராணி வந்துடும். அதனால இந்த கிளாஸ் ஃப்யூஸ் இதை எடுத்துன்னு போயிட்டு நேக்காக அங்கே போய் நேக்காக இங்கே வச்சு நான் பாருங்க அந்த இடத்துல நம்ம போனால் விழ மாட்டோம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, ஃப்யூஸே வைக்காமல் இப்படி போயிடலாம் இந்த தடைஞ்சலோ இல்லைன்னு சொல்லிட்டு போவீங்க. அது தம்மா கிலோன்னு செத்துருவீங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு திங் வந்து அதாவது இந்த ஹெலிகாப்டருக்கையும் அந்த இது வந்து கேஸ் சிலிண்டர் தான். நான் நெக்ஸ்ட் ஹெலிகாப்டருக்கு எடுக்கலாம் தான் போனேன். அதாவது 2 எடுக்கலாம் தான் ஒரே நேரத்தில் போனேன். அங்கேயும் ஆப்ஷன் வந்துச்சு. பார்த்தா அதையும் நான் எடுத்து கொடுத்துச்சு கைஸ். என்ன பண்ணது நான். ஓகே இப்போ நம்ம 2 எடுத்து வந்து மேலே போட்டு ஃபஸ்ட்டு நம்ம டக் டேப் ஹெலிகாப்டருக்கு எல்லாம் அப்புறமா எடுத்து வந்துடலாம்னு சொல்லி டக் டேப் போடலான்னு நினச்சேன். பார்த்தா ஹெலிகாப்டர் கீ எனக்கு தெரியாமல் எடுத்துன்னு போயிட்டேன்னா டக் டேப் இங்கே இருக்கா. ஹெலிகாப்டர் கீயை ஃபஸ்ட்டு எடுத்துன்னு போய் இன்ஜின் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்டார்ட் பண்ண என்ன ஆகும், டீசலும் இருக்காது, மேலே இதுவும் சுற்றாது. அது டக் டேப் இல்லைன்னா டக் டேப் இல்லை அப்படியே டீசலு இதெல்லாம் போட்டுனீங்கன்னா அப்படியே மேலே போவோம், அப்படியே கீழே வரும், மேலே கீழே அப்படிதான். நீங்கள் என்ன பண்ணுங்க, அது மேலே போய்டும், டீசல் கூட ஊற்றுங்க, மேலே போய்டும், அப்படியே கீழே வந்து இறங்கிடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணேன் உங்களுக்கு எனக்கு தெரியாது. டீசலு நான் அந்த மாதிரி வரைக்கும் எப்பயோ பண்ணதில்லை. டீசல் காலி ஆகிடும் தான் நினைப்பேன். அந்த மாதிரி பண்ணேன். இப்போ மேலே போய்ட்டு கீழே வந்து அடிக்கும் மொத்தம் டீசலாக காலி ஆகிடுன்னு ஃபஸ்ட் டக் டேப் அப்படி போட்டுடலாம். நான் கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தேன்னா அப்படியே வெளியே போட்டு பாருங்க நான் காட்டுறேன். இப்போ நான் கேஸ் சிலிண்டர் எடுப்பேன். கேஸ் சிலிண்டர் எடுத்து நான் ஃபஸ்ட்டு ஊற்றுவேன். ஊற்றிட்டு அப்படியே ஊற்றுனா நான் டப்பா கீழே போடுவேன். அது என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். இருங்க நான் போகிறேன். இப்போ தான் ஹெலிகாப்டர்கிட்ட போனோம். அது எல்லாருக்கும் தெரியும். இருங்க வந்தாச்சா. இப்போ ஃபியூல் வந்து இங்கே ஊற்றணும். இங்கே லாஸ்ட்டில் இருக்கும் ஃபியூல் வந்து. நம்ம அதை மேலே இது அமுத்தினே இருந்தால் அது பண்ணு ஏறும். இங்கே ஏறுதா கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே ஏறி
அப்பப்போ அந்த இது சென்டரில் வைக்காமல் விட்டுருவேன்னா அதனால் இதை பாருங்க அப்பப்போ போயிடுச்சு. சரி மறுபடியும் ஃபஸ்ட்லலாம் கிடையாது. சரி க்ரீன் கலர் மட்டும் ஊட்டி முடிச்சுட்டு ஃபுல்லாக ஆயிடுச்சு கைஸ். நெக்ஸ்ட் இந்த கேன் எடுத்துன்னு போயிட்டு அப்படியே இப்படி போட்டுருவேன். பார்த்தீங்கன்னா இங்கேயே ஊந்துச்சு. நெக்ஸ்ட் திருப்பி அதை எடுத்து அப்படியே இப்படி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்கள் அப்படியே கீழே போயிடும். நெக்ஸ்ட் இந்த கேன் எங்கே போச்சுன்னே தெரியாது நம்மளுக்கு. அதே மாதிரி இப்போ நான் இந்த டேப்பை போட்டிருப்பேன். இப்போ நம்ம டக்குன்னு போய் டேப் எடுத்துன்னு வந்துட்டு அப்படியே இப்போ இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா இது அப்படியே சேர்த்துடலாம். மொத்த டேப்பும் காலிடா. மொத்த டேப்பும் காலி ஆயிடுச்சு. ஓகே இப்போ நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு அதாவது இன்ஜின் ஸ்டார்ட் அதை கொடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே சுற்றி அப்படியே டக்குன்னு சத்தம்லாம் கேட்காது. அப்படி சத்தம் கேட்காது ஏதோ சத்தம் அதெல்லாம் எனக்கு சொல்ல வராது. இப்போ நேராக அப்படியே மேலே பறக்கும் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே பறந்து அப்படியே இப்படி சாயிற மாதிரி போய் அப்படியே மேலே பறந்து அப்படியே இப்படி கீழே காட்டும். நம்ம கிராணி மட்டும் இதாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம கிராணி வச்சோம்னா கேம் பிளே ஆனோம். அதனால் அப்படியே நம்ம போயிடலாம். அப்படியே இந்த எண்ணம் வந்துடுச்சு. ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனே தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி கமெண்ட்டும் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட். ஓகேவா? பாய்.